அதிகமான பிரச்சனைகளில் சிக்கியது அப்படின்னு பார்த்தா முதலிடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது யாருக்குன்னா மகர ராசிக்கு தான் பொருந்தும். குறிப்பா அது உத்திராடமா இருந்தாலும் திருவோணமாக இருந்தாலும் அவிட்டமாக இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு நாங்கள் சிலைத்தது இல்லை அப்படின்னு சொல்லி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் நோய் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள். ஆனா இவ்வளவு கடன்ல, இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு நோயில, இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவுல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னா என்னன்னா வர வேண்டிய நல்ல விஷயமும் வராமல் போய்விடும். ராசியாதிபதியையும் பார்ப்பது எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, பூரணமாக அந்த வெற்றியை பெறுவது. குறிப்பா சுபகாரியங்கள்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீர்களோ, பாக்கியம்னு ஒரு புத்திர பாக்கியமா இருக்கலாம், இல்ல திருமண பாக்கியமா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இடம் பூமி சொத்துக்கள் வாங்குவதா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா கடன் தீருகிறது, நோய் தீருகிறது, எதிரி தீருகிறது, வம்பு வழக்கு தீருகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்க போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். 12 ராசிகள்ல இதுவரை அதிகமான பிரச்சனைகளில் சிக்கியது அப்படின்னு பார்த்தா முதலிடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது யாருக்குன்னா மகர ராசிக்கு தான் பொருந்தும். குறிப்பா அது உத்திராடமா இருந்தாலும் திருவோணமாக இருந்தாலும் அவிட்டமாக இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு நாங்கள் சிலைத்தது இல்லை அப்படின்னு சொல்லி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் நோய், அந்த நோயிலிருந்து திரும்ப வருவோமா வரமாட்டோமா, அதுவும் அந்த ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, நிறைய மன உளைச்சலானது, அதாவது வாழ்க்கையில் கஷ்டத்தின் எல்லைகளை சந்தித்தது, தொல்லைகளை மட்டுமே சந்தித்தது, உள்ளுக்குள்ளே அழுதது, இரவு நேரத்தில் தனிமையில் அழுதது, குப்புறப்படுத்திட்டு தலையணையில் அழுதது. அப்பதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள். ஆனா இவ்வளவு கடன்ல, இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு நோயில, இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவுல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னா என்னன்னா வர வேண்டிய நல்ல விஷயமும் வராமல் போய்விடும் அப்படின்னு பயந்துகிட்டு வெளியில் சொல்லாமல் ஒரு சகஜமா எல்லோரையும் போல் போவது வருவது, நிறைய நாடு விட்டு நாடு போய் லீகல் ப்ராப்ளம், விசா ப்ராப்ளம், பாஸ்போர்ட் ப்ராப்ளம், டிராவல் பேன், ஒர்க் பேன், படிச்சது செல்லல, உங்க சர்டிபிகேட் இங்க வந்து அங்கீகரிக்கப்படவில்லை, நாங்கள் எதிர்பார்த்தது வேற, நீங்கள் நடத்துவது வேற,
மன உளைச்சல், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் அதிகமாக சந்தித்தது மகர ராசி. சனி பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இதுல என்னன்னா, இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சனி பயிற்சி நடந்து விட்டது. இருந்தாலும் பண முடக்கம், அதாவது எங்க போச்சுன்னு தெரியல, திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. கடன் கடன், அதை அடைக்க கடன், கடன் அதை அடைக்க கடன், கடன். அந்த ரப்பர் பேண்டோடைய எண்டு, அதுக்கு மேல ஒரு நாட்டு 1 mm இழுத்தா கூட அந்த ரப்பர் பேண்ட் கட்டாகி விடும். கிட்டத்தட்ட கட்டான ஸ்டேஜில் தான் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த சனி பயிற்சியில் நமக்கு பிரச்சனை வராது, நம்மளுடைய ராசியாதிபதி சாட்டான் நம்மளை விட்டு விட்டார், போய்விட்டார், இன்னும் 22.5 வருஷத்துக்கு அவர் இல்லை அப்படின்னாலும் பிளஸ் வரலையே. ஏன் வரல அப்படின்னா, சுப கிரகங்களின் பார்வை இல்லை. இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள்ல முதலாவதாக உள்ளவர்கள் மகர ராசி. ஏன் அப்படின்னா, ஒரு சுப கிரகம், அதுவும் தனகாரகன்னாவே காரகத்துவமே காசு பிரதர், வருமானம், துட்டு, மணின்னு சொல்றாங்க பாருங்க. காரகத்துவமே அதுதான். அவர் உச்சமடைந்து 7ஆம் இடத்தில் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடிய ஹம்ச யோகத்தில் நம்ம ராசியை நேர் எதிர் சம சப்தம 7ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன், சைடு பார்வை, இப்படி எல்லாம் அந்த 5ஆம் பார்வையா பார்க்கிறேன், உன்னை ஓரமா பார்க்கிறேன், உன்னை ஒரே ஒரு சொட்டு பார்க்கிறேன், உன்னை அப்படியே வெட்டி பார்க்கிறேங்கிற மாதிரி இல்லாமல் நேருக்கு நேர் அப்படியே அள்ளி கொடுப்பதற்கும் வாரி வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறது. இப்போ பைப்ல தண்ணி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். குடத்துல பிடிச்சாலும் சரி, பக்கெட்ல பிடிச்சாலும் சரி, இல்லை ஒரு பெரிய டேங்க்ல கொண்டு பிடித்தாலும் சரி, கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் பிடித்து கொள்ளுங்கள். இதுல டபுள் ஜாக்பாட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ட்ரிபிள் ஜாக்பாட் இருக்கு. இந்த ட்ரிபிள் ஜாக்பாட் என்னன்னு சொல்றேன். டபுள் ஜாக்பாட், ஒன்னு ராசியை குரு பார்க்க போகிறார், ராசியாதிபதி சாட்டனையும் பார்க்க போகிறார். அப்போ 2 நிலைகளிலுமே மகரத்துக்கு இது டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தான பலத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகம் அப்படின்னா, நீங்க மகர ராசியாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு அபிவிருத்தி, அதாவது உங்க மூலமா வர்றது மட்டுமல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ உங்க குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைத்து கொடுப்பதற்கு கடன் வாங்கியிருப்பீங்க. அதையெல்லாம் நாங்களே அடைத்துக் கொள்கிறோம், நீங்கள் ஜாலியாக இருங்கள் அப்படின்னு உங்களை ஃப்ரீயாக, உங்கள் கடன் சுமையை குறைப்பதற்கு உங்கள் லைஃப் பார்ட்னரும் உங்களுடைய குழந்தையும் தயாராகிவிட்டார். பொறுப்புகளை அவர்களே சுபமாக எடுத்து நடத்துவார்கள். இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம், ஏன்னா 3, 12, 7 உச்சம். இப்போ உங்களுடைய ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டு, உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு, டெபாசிட்ஸ், இதன் மூலமும் உங்களுக்கு ஆதாயம், இதெல்லாம் உண்டு. ஒரு பார்க்கத்தானே கோடி நன்மை. அப்போ பார்வை பலம் எங்க வருதுன்னா, முதல்ல லாபத்துக்கு வருது. வெற்றி ஸ்தானாதிபதி லாபத்தை பார்க்கிறார், அதன் பெயர் லாபம், விசேஷ லாபம். அது இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக லாபம். ராசியாதிபதியே 3ஆம் இடம். அப்ப அந்த இடத்தை வித்து ஒரு லாபத்தை எடுத்து கடனை அடைத்து வேறு ஒரு நல்ல இடம், திருப்தியான இடம் வாங்குவதற்குண்டான அமைப்பு ராசியை குரு பார்க்கிறார். இவ்வளவு நாள் ஒரு அழுத்தத்துல, டென்ஷன்ல, ஆங்ஸைட்டியில, கில்ட்டியில, எதையோ விட்டது போல், எதையோ இழந்தது போல் நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு சீரமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அமைப்பு. மைண்டு ஹெல்த் நல்லாகும். அந்த ஒரு மாதிரி அந்த மனப்பான்மை எல்லாம் இவர்களுக்கு போய்விடும்.
பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான சிந்தனை, அதுவும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை. நாம் நம்மையும் மோட்டிவேட் செய்து கொண்டு பலரையும் மோட்டிவேட் செய்யக்கூடிய அமைப்பு. வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தையும் ராசியாதிபதியையும் பார்ப்பது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, பூரணமாக அந்த வெற்றியை பெறுவது. குறிப்பா சுபகாரியங்கள்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீர்களோ, பாக்கியம்னு ஒரு புத்திர பாக்கியமா இருக்கலாம், இல்ல திருமண பாக்கியமா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இடம் பூமி சொத்துக்கள் வாங்குவதா இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா கடன் தீருகிறது, நோய் தீருகிறது, எதிரி தீருகிறது, வம்பு வழக்கு தீருகிறது. ஒரு சகஜமான நிலைக்கு வந்த பிறகு ஒரு உச்ச நிலை மிளிர்வது, அந்த பொன்னிற ஒளி பாய்ச்சலை ராசி பெறப்போகிறது. மகர ராசிக்காரர்கள் மிளிருவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சார், அந்த ட்ரிபிள் பெனிஃபிட்ல மூணாவது பெனிஃபிட்டை நீங்க இன்னும் சொல்லலையே சார் அப்படின்னா, இப்போ ஜூன் மாதம் தொடக்கம் மே மாதத்தின் கடைசியில் குரு பயிற்சி நடக்க போகிறது. இது நாள் வரை 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகுவை குரு பார்த்து கொண்டிருந்தார். ராகு பயிற்சி வருடத்தின் கடைசியில். அப்போ ஜூன் முதல் உங்களுக்கு டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். ராசியில் ராகு வந்த பிறகு மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது. மகர ராகுவை குரு பார்க்க போகிறாருங்கிறது தான் அந்த ட்ரிபிள் பெனிஃபிட். இருந்தாலும் ஜூன் முதல் டிசம்பர் வரை ராக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்க போகிறார். இவர் நம்மை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணாமல் அதற்கு நாங்கள் ஒரு தனி காணொளி தயாரித்து அப்லோடு செய்வதற்கு தயாராக உள்ளோம். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.